ஹாய் உறவுகளே, வெல்கம் டு சாரா லாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு லஞ்ச் லாங் வீடியோ தாங்க எடுத்திருக்கேன். இன்றைக்கி என்னென்னா, மார்னிங்கே சிக்கன் வாங்கி வந்தாச்சு. இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு தான் சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன், உலையும் வச்சுட்டேன். ரசம் கொஞ்சம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் புளியும் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இருந்தேன். ரசமும் அதை கூட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரசத்தோட தாளிப்பு வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எப்பவும் போல் ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகாய் கடுகு போட்டு பொரியட்டும்னு சொல்லிட்டு கூட்டி வச்ச ரசத்தையும் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு அது ஒரு பக்கம் கொதிக்கக்கூடாது, நுர கட்டட்டும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் உலையும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அரிசி கழுவி எடுத்துன்னு வந்து உலையிலையும் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் ரசமும் நுர பொங்கி வந்துடுச்சு பாருங்கள். ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது, எப்பயுமே நுர பொங்கி வந்து கொத்தமல்லி தூவி இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டு சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் குழம்புக்கு இஞ்சி தோல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். பூண்டு ஒரு 5 பல் தோல் உரித்து வச்சுருந்தேன். அதையும் ஒரு குட்டி உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே நம்ம சிக்கன் குழம்பு வைக்கிறோன்னா இஞ்சி பூண்டு வந்து இடித்து போடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். சிக்கன் குழம்பு டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடும். இடித்து போட்டால் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் 2 தக்காளி குழம்புக்கு எடுத்துகிட்டு அதையும் நறுக்கி எடுத்துட்டு இப்போ சிக்கன் குழம்புக்கு மெயினான ஹீரோவே இந்த மசாலா தாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குட்டியாக ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் தனியா, 3 வரமிளகாய், 3 கிராம்பு, கொஞ்சம் குட்டியான ஒரு பட்டை எடுத்துக்கிட்டேன், பிரியாணி பட்டை. அம்மா அன்னாச்சி பூ பாதியாக உடச்சிக்கிட்டேன். ஏன்னா பெருசாக இருந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பைசஸ் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் பாதியாக எடுத்துட்டேன். உங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, மிளகு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அந்த ஸ்மெல் வரணுங்க, மணமாக இருக்கும், அப்படியே வீடே மணக்குங்க. அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சூடுலேயே இந்த தேங்காய் துருவல் வந்து வதங்கிடுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆறட்டும் நல்லா. இப்போ சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, பொரியணும். பொரியறதுக்கு முன்னாடி நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும் சிக்கன் குழம்பு. அது பொரியும் போது நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாலும் 2 வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூட கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல உரலில், அந்த இஞ்சி பூண்டு எடுத்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க. அப்படி வந்தால் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும் குழம்பு. வதக்குங்க. வதக்கிட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டு தக்காளி வெங்காயமும் நல்லா குழஞ்ச மாதிரி வேகணுங்க, வதக்கிடணும். அந்த ஸ்டேஜ் இருக்க சொல்ல நான் முருங்கைக்காய் ஒன்று வச்சுருந்தேன். சரி அது போடலாம், சிக்கன் குழம்புல போட்டால் சூப்பராக இருக்கும். கறி குழம்பு சிக்கன் குழம்புல இல்லை, மட்டன் குழம்புல போட்டாலும் சூப்பராக இருக்கும். சரி முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது, அதனால் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன். இந்த எண்ணெயிலே பாதி வந்துடுங்க சிக்கனு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் ஒரு 2 வதக்கிட்டு இப்போது உப்பு 1 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வேணுன்றவங்க வீட்டு மிளகாய்த்தூள் இருக்குங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி, உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இல்லை எனக்கு கிரேவியாக இருந்தால் போதும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க அப்படி செஞ்சாலும். இப்போ நம்ம மசாலா இது பண்ணி வச்சுருந்தோம்ல, வறுத்து வச்சுருந்தோம்ல, அதில் தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ண 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்செல்லாம் மசாலா மிக்சியில் அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். நல்லா 15 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அந்த சிக்கனே சாஃப்டாகிடும். அதுக்குள்ளே இந்த பக்கம் ரைஸு வெந்துடுச்சுங்க நல்லாவே. அது வடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பாடையும் நான் வடிச்சுக்கிட்டேன். வடிச்சிட்டு இப்போது குழம்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு தனியாகவும் எண்ணெய் தனியாகவும் பிரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது மல்லி இலை தூவி இறக்கி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சிக்கன் குழம்பு செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் ஓட்டு போட்டு வந்தேங்க. ஓட்டு போட்டு வந்து தான் இப்போ அந்த வீடியோ ஷூட் பண்ணேன். எங்கள் வீட்டில் டுடே லஞ்சு இது தாங்க இன்றைக்கி.
வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் போல் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணி எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.